இந்த ஜக்காத்துடைய தேவை உள்ள மக்கள் நோம்புல மட்டுமல்ல இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க, அது ஏதோ ஒரு இடையில ஒரு காலத்துல அவர் ஒரு மிஸ்கீன், அவர் ஒரு ஃபகீர், அப்படி ஒரு கேட்டகரியில ஜக்காத்துக்குரிய ஆள், அதுக்கு ஒரு 1 லட்சம் தேவைண்டா நீங்க நோம்புல வாங்கன்னு சொல்லதே. அத அவருக்கு அந்த நேரத்தை தாங்க கொடுக்கணும். விக்கிற நோக்கத்தோட காணிகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓட்டுற வாகனம் அல்ல, ஓட்டுறதுக்கு 3 வாகனம் இருந்தா அதுக்கு ஜக்காத்து இல்ல, விக்கிறதுக்கு என்று வாங்கி வச்சிருக்கு. நல்ல விலை வந்தா வேறு விற்பார், காணி வாங்கி போட்டிருக்கிறாங்க விற்க. அந்த அதுக்கெல்லாம் கட்டாயம் ஜக்காத்து இருக்கு. வெளியில உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறோம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஜக்காத்துக்கு 100க்கு 100 தகுதியானவங்க அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உள்ளங்கள் வேதனைப்படுவது. ஹஜியார் அங்க கொடுக்கிறார், இங்க கொடுக்கிறார், அப்படி எல்லாம் செய்யறார். எங்கட நிலைமை இப்படி ஹாலாத்தாயிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாக்கியம் என்பது உலகத்துடைய பாக்கியங்கள் மாத்திரமல்ல, உலகத்துடைய பாக்கியங்களும் பாக்கியங்கள் தான். ஆனால் இந்த சகல உலக பாக்கியங்களும் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அது பொதுவானது. அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நிராகரித்து வாழக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் எல்லோருக்கும் உலக பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம் அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அடுத்தது அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகத்துடைய சகல வஸ்துக்களும் பொறுமதியற்றது. அதனால் அந்த பொறுமதியற்றதை பொதுவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக உள்ள பெரிய பாக்கியம் தான் தீனுடைய பாக்கியம். ஈமான், அமால், தக்வா, தவக்குல், இஹ்லாஸ், அஹ்லாக், சபர், இது போல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த பாக்கியம் ஒருவருக்கு தீனுடைய அடிப்படையில எந்த அளவு முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்குதோ அது அவர் தான் பாக்கியசாலி. அதிகமான நன்மையான காரியங்களை, புதிய புதிய நன்மையான காரியங்களை விளங்கி செஞ்சு கொண்டு போறார். நான் நேற்றை விட இன்றைக்கு, போன வருடத்தை விட, போன மாதத்தை விட இந்த மாதம், போன வருடத்தை விட இந்த வருடம், போன நோம்புல செய்யாத சில நல்ல காரியங்களை இந்த நோம்புல அல்லாஹ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பு எனக்கு கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் பாக்கியம். தீனுக்காக செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எங்களோட உடல், எங்களோட பொருள், எங்களோட நேரம், எங்களோட அறிவு ஆற்றல்களை செலவழிக்கக்கூடிய, சுருக்கமா சொல்ல போனா அல்லாஹ்வால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல நியமத்துகளையும் அவனுக்காக, அவனுடைய தீனுக்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் பெரிய பாக்கியசாலி. அதுல யாருக்கு எந்த அளவு அதிகமாக கிடைக்குதோ அவருடைய பாக்கியம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் விரும்புறான் அதைத்தான். அல்லாஹ்வும் அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த அடியான் எப்படியாவது இவன் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும், இந்த அடியான் எப்படியாவது என்ற ரஹ்மத்துக்கு உட்பட்டவனாக ஆகணும், இந்த அடியான் எப்படியாவது நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படணும், இந்த அடியான் எப்படியாவது மேலான சொர்க்கத்துக்கு போகணும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைச்சு கொண்டிருக்கு. கவலையான விஷயம் என்னன்னா, இப்படி எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைச்சியும் அது ஒரு பாக்கியமாக கருதாத மனிதன் அவன் தான் துப்பாக்கியசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிமார்கள், கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு நலவ நாட்டத்தினுடைய அடையாளங்கள். ஒரு நல்ல மனைவி ஒருவருக்கு அமைவது, ஒரு நல்ல கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைவது, இதுதான் பாக்கியம். இன்னைக்கு மக்கள் திருமணங்கள் எல்லாம் ஒரு பிசினஸ் ஆக்கி கொண்டாங்க. எல்லாமே பிசினஸ். இன்னைக்கு பலவர்களும் பிசினஸ், பலவர்களும் பண துனியாட நோக்கத்தோட, ஒருத்தரோட மஹபத் வைக்கிறதும் துனியாட நோக்கத்தோட,
கொடுக்கிறது எடுக்கிறது துனியாட நோக்கத்தோட. இவரை நல்லா கவனிச்சா அவர் எங்களையே கவனிப்பார், தேவைப்பட்ட நேரத்தில் அவற்றை உதவி எடுத்துக்கொள்ளும். குர்ஆன் சொல்லுது, நீங்க உதவி செய்யாதீங்க, இன்னும் உங்களுக்கு கூட கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட. இவருக்கு கொடுத்தா இவர் இன்னும் தருவார். இப்படித்தான் பொதுவான அமைப்பு இருக்கு. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். மேலான சொல்ல அல்லாஹ் விரும்புறது எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, அவன் பொருத்தத்துக்காக, அவன் திருப்திக்காக, அவன் அன்புக்காக, ஆகிரத்துக்காக செய்யுங்க. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நாங்க எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். எங்கட முழு துனியாட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது தீனுக்குள்ளதான். தீனுக்குள்ளதான் எங்கட முழு துனியாவும் அடங்கியிருக்கு. அதனால துனியாக்கே தனிய ஃபிக்ர் பண்ண வேண்டிய, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீன விஷயத்துல கவனத்தை கூட்ட கூட்ட, தீனுடைய விஷயத்துல எங்கட ஈடுபாடுகளை கூட்டக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்கட துனியாத சகல காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கிட்டார். குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லுது, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதா கஃபாஹு அல்லாஹு ஹம்ம துன்யா வ ஹம்ம ஆখিরাতি. யாருடைய எல்லா கவலையையும், எத்தனையோ கவலைகள் இருக்கிறீர்கள் துனியாவில், எத்தனையோ யோசனை வருவதே, இந்த எல்லா யோசனைகளையும் எல்லா கவலைகளையும் ஒரு கவலையாக யார் ஆக்கிக் கொள்றாரோ அவருடைய துனியாட கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன், அவருடைய ஆகிரத்துடைய கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன். எல்லா கவலையும் ஒரு கவலை என்றால் ஆகிரத்துடைய கவலை. ஹம்மல் ஆகிரா, ஆகிரத்துடைய கவலை. எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் பேசினாலும் பழவினாலும் மஹப்பத் வச்சாலும் எந்த செஞ்சாலும் ஆகிரம் தான் சிந்தனைக்கு வரும். இது எப்ப அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா, இது எப்ப எங்களோட உள்ளத்துல வருமோ, கண்ணியமான சொல்லே இந்த துனியாவை அல்லாஹ் சுருட்டி எங்களை காலடியில வந்து சேர்ப்பான். இதைத்தான் சஹாபாக்களுக்கு செஞ்சார். சஹாபாக்களுக்கு இதைத்தான் அல்லாஹ் செஞ்சார். ரசூலுல்லாஹ் இதுல தான் முழு கவனத்தை செலுத்தினாங்க. உங்களோட முழு துனியா தீனுக்குள்ளதான் இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட இந்த புத்திக்கு பற்றது, எங்கட வெளிரங்கம், இந்த உலக அடிப்படையில துனியால முஸ்லீம்கள் குறைவு, முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகம். அவங்க தான் வச்சு உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றது தான் கருத்து, அவங்க சொல்றது தான் சரி என்ற மாதிரி தான் துனியா வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால அந்த துனியாதாரிகள், ஈமான் இஸ்லாம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஆகிரத்தை பத்தி ஒரு சிந்தனையும் இல்லை, அவங்களுக்கு அல்லாத நம்பிக்கையும் இல்லை, ஆகிரத்துடைய நம்பிக்கையும் இல்லை. எனவே அவங்க சொல்ற அவ்வளவு கருத்துக்களும் துனியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உலகத்தை முன்வைச்சுதான் அவங்களோட எல்லா கருத்தும் இருக்கு. புத்திய வச்சு, பார்வையை வச்சு, கண்ணுக்கு விளங்குறத வச்சு, வெளிரங்கத்தை வச்சுதான் ஈமான் இஸ்லாம் அல்லாத ஆகிரத்துல நம்பிக்கை இல்லாதவங்களோட கருத்து எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அதனால மேலான சகோதரர்களே, நாங்க தெளிவா சொல்ல வேண்டிய கருத்து, உங்களோட கருத்து உங்களுக்கு சரி, உங்களோட கருத்து எங்களுக்கு சரி வராது. காரணம், நாங்க அல்லாஹ் ஆகிரத்தை நம்பினோம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பினவங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை நம்பினவங்க. நீங்க சொல்லணும் வட்டி எடுங்க கொடுங்க, வட்டியால உங்களோட பிரச்சனை தீரும், வட்டியால இப்படி பிரயோஜனம், இப்படி நலவு, இப்படி முன்னேற்றம், இப்படி ஹைர், இப்படி பரக்கத், ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி பாருங்க. வட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் என்ற பேரை வச்சிருக்கிறாங்க. வட்டிக்கு வச்சிருக்கிற பேர் இன்ட்ரெஸ்ட். இதுதான் உலகத்துல முக்கியமான விஷயம். இது அதாவது கெட்டதுக்கெல்லாம் நல்ல பெயரை வச்சு அறிமுகப்படுத்துறது, கெட்டதோருக்கு நல்ல பெயர் வச்சு அறிமுகப்படுத்துறது. கெட்டதை யாரும் எடுக்க மாட்டாங்களே, கெட்டத நல்ல பெயர்கள் வச்சு தான் உலகத்துக்கு இன்றைக்கு மார்க்கெட் பண்ணப்படும். அது ஷைத்தான்ட வேலை. ஷைத்தான் அப்படித்தான் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கணும் என்றது அவன் நோக்கம். எனவே அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட போவாதீங்க, சொர்க்கத்தையே கொடுத்து தண்ட கையாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு
அவங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சு அவ்வளவு சொர்க்கம் ஏதா எப்படி, அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எப்படி எல்லாம் கொடுத்து அல்லாஹ் ஒன்றை சொன்னா ஒன்றை செய்ய வானம் என்றான். அது என்ன? இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிறாரு. இப்லீஸ் என்ன சொன்னான் என்றா, ஏன் தெரியுமா அவங்களுக்கு இந்த மரத்து கிட்ட போவான சொல்லிருக்கி, இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டீங்கடா நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க, அல்லது நீங்க 2 பேரும் மலக்குமாறு ஆகிருவீங்க. அதனாலதான் இதவானம் என்று சொல்லிருக்கி. எப்படி அவன் எப்படி ஊசலாட்டத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினான். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியா கொண்டால் இப்லீஸ் அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, கண்ணியமான சொர்க்கத்தை வெளியாக்கப்பட்டாங்க. அவன் சொன்னவே இதை சாப்பிட்டா சொர்க்கத்தை நிரந்தரமா இருந்துருவீங்க. ஆனா அவனுக்கு தெரியும் அவன் நோக்கமே சொர்க்கத்தை இவங்களை வெளியாக்குறது. அதனால அவன் சொன்ன கருத்து என்ன, இதுல நலவு இருக்கே, செடிய மறைச்சி அவன் சொன்னான் இதுல நலவு இருக்கு, அதனால தான் தடுக்கப்பட்டிருக்கு. இதே போல தான் மேலான சோதரே, لَأُزَيِّنَنَّهُمْ فِي الْأَرْضِ وَلَأُغْوِيَنَّهُمْ أَجْمَعِينَ. இது இப்லீஸ் கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அவன் சொன்னான், அவன் அல்லாஹ் பதுவா செஞ்சானே, லானத் செஞ்சானே, அந்த நேரத்தில் அவன் சொன்னான் எனக்கு ஒரு சான்ஸ் சொல்லுதா யா அல்லாஹ், சந்தர்ப்பம் தான், உண்ட அவ்வளவு அதிகாரிகளை வலிக்கெடுப்பேன். அவங்கள வலிக்கெடுக்கிறதுக்கு நான் கையாளுற முறை என்ன தெரியுமா, அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுவேன், கெட்டதை நல்லதாக அலங்கரிப்பேன், வலிக்கேட நேர்வழியாக அலங்கரிப்பேன், பாவத்தை நன்மையாக அலங்கரிப்பேன், அழிவு நாசத்தை முன்னேற்றம் வளர்ச்சியை போல அலங்கரிப்பேன். அப்படி அலங்கரிச்சு அவர்களை வலிக்கெடுப்பேன். எடுத்த வாக்குல வலிக்கெடுக்கிறது இல்ல, அலங்கரிச்சு காட்டி நல்லதை போல காட்டி தான் அவன் வலிக்கெடுக்கிறதாக அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான். அதனால இந்த துனியாதாரிகள்ட கருத்து அது அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்துல நம்பிக்கை இல்லை. நாங்க ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழ்றவங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமா வச்சு வாழக்கூடியவங்க தான் முஸ்லீம்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எப்பயும் நாங்க குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகள் அடிக்கடி கேட்டு கேட்டு விளங்கி தெளிவில்லைண்டா தெளிவுகள் எடுத்துக்கொண்டே அதே அடிப்படையில போனமேண்டா 100க்கு 100 வெற்றியே வெற்றிதான், தோல்வியே கிடையாது. லாபம் வந்தாலும் வெற்றி, நஷ்டமானாலும் வெற்றி தான். அதுதான் இஸ்லாத்தில் உள்ள சிறப்பு. வந்தாலும் வெற்றி, போனாலும் வெற்றி. சில நேரம் இங்க அது எங்களுக்கு நஷ்டமானது ஏற்படலும், ஆனா இங்க அந்த நஷ்டத்தை சேர்த்து அங்க தருவான். அதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு. ஒருத்தர் துஆ கேட்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நபி சொன்னாங்க, ஹதீஸுடைய கருத்து கேட்டா கிடைக்கும். அல்லாஹ் ஏந்தின கைய ஹதீஸ்ல வந்திருக்கு, வெறும் கையாக அல்லாஹ் விட மாட்டான். சிஃப்ரான் என்ற வார்த்தை வந்திருக்கு. சிஃபர் என்றது சைபர், அது அரபு வார்த்தை. அது சைபர் என்றது அரபு வார்த்தை. சிஃபர்ல இருந்து தான் சைபர் வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒன்று கேட்டது உடனே கிடைக்கும். நாங்க ஒன்றை கேட்டிருப்போம், ஏதாவது எங்களுக்கு தேவையான உண்டு, அதை எங்களுக்கு பொருத்தமாய்ந்தா அல்லாஹ் தருவான். சில நேரம் கேட்டது பொருத்தம் இல்லையா, அதுக்கு பதிலாக வேறொன்றை தருவான், வேறொரு நலவை தருவான். சரி, அதுவும் இல்லையா எங்களுக்கு வர இருக்கிற ஒரு சோதனைய எங்களோட துஆவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தட்டி விடுவான். கண்ணியமான சொல்ல, இது ஒன்றுமில்லையா இதுக்கு பதில் ஆகிரத்துல அல்லாஹ் தருவான். சொர்க்கத்துல இந்த துஆக்கு பதில் கிடைக்க வேண்டிய ஹதீஸ்ல வந்து அங்க போயிட்டு மனிதன் யோசிப்பானாம், உலகத்துல இந்த ஒரு துஆவும் கபூல் ஆகாம எல்லாமே இங்க கிடைச்சிருந்தா நல்லமே. மனிதன் இயல்பு அப்படிதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க மனம் தளர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. யகீனோட, உறுதியோட, புத்திவாதத்தோட, வைராக்கியத்தோட தொடர்ச்சியா செய்ய கொல அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் சில முயற்சிகள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். மேலான சகோதரர், அது எங்களோட சக்திக்கு உட்பட்ட முயற்சியை தான் எதிர்பார்க்கிறான். எங்களால் ஏழுமானத்தை தான் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு எல்லாம் எங்களோட முழு ரகசியமும் தெரியும். நாங்க என்னத்தை நினைக்கிறோம், என்னத்தை யோசிக்கிறோம், எங்களுக்கு எது விருப்பம், எது விருப்பம் இல்ல, இவன் எதிர்பார்ப்பு எப்படி என்று அவ்வளவையும்
அல்லாஹ் அறிஞ்சவன். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சவன் அவன். எங்கட யோசனை, எங்கட கவலை, எங்கட சந்தோஷம், எங்கட ஆசைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அவன் தான் எங்களை வச்சிருக்கிறான். எங்களை குற்றங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களா படைச்சது அவன். மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அப்படி தவறு செய்த தன்மையை வச்சு மன்னிப்பு என்று கேட்க சொல்றான். அவ்வளவுதான். நீ தவறு செய்தவன், உன்னையால தவறு நடக்கலும், குற்றங்கள் தாராளமா நடக்கலும், பாவங்கள் பெரிய பாவங்கள் நடக்கலும், பிரச்சனை இல்ல. நீ அந்த புனையால் அப்படி நடந்தா நீ இந்த பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சின்ன ஒரு முயற்சியும் அந்த முயற்சியை எதிர்பார்க்கிறார். இது பாவம் செஞ்சு செஞ்சு அல்லா மன்னிப்பான் அல்லா மன்னிப்பான் அல்லா மன்னிப்பான் சொல்லி சொல்லி பாவம் செய்தார். அங்க அதுக்கு மன்னிப்பு இல்ல, அப்படி மன்னிப்பு இல்ல, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்படி எங்கேயும் வந்து இல்ல. அல்லா மன்னிக்கிறவன், அல்லா கிருபை உள்ளவன் என்று சொல்லி சொல்லி எல்லா பாவத்தையும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த அவருக்கு மன்னிப்பு இல்ல. மன்னிப்பு யாரு தௌபா செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்றார். அப்படிதான் இதுல வந்து குர்ஆன் சொல்லுது. இவற்றை உள்ள உருகணும், இவர் செஞ்ச தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் இவற்றை நினைவு வரணும், இவருக்கு அதை நினைச்சு உள்ள வருத்தம் அடையணும், உள்ளக்கு ஒரு வேதனை ஏற்படணும், ஒரு கவலை வரணும், உள்ள உருகணும். யா அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சுட்டனே, இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறனே, யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்கிறனே என்று உள்ளங்கள் உருகி சும்மா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். பாவம் நினைவு வருவது, உள்ளம் உருகுது, 2 சொட்டு கண்ணீர் வடியுது. இவர் அன்னைக்கு அந்த இருந்து கொண்டே யோசிக்கிறார், இதுக்கு பின்னால் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, இதோட பாவத்தை நிப்பாட்டி கொள்ளணும், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும் என்று கையேந்தி எல்லாம் துவா கேட்க இல்ல, கிபிலாவெல்லாம் முன்னோக்கி ஒழுவெடுத்து கொண்டு எல்லாம் கேட்க இல்ல. ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதோ அவர் அந்த யோசனையோட இருக்கவும் இல்ல. திடீரெனு தான் பாவத்துல யோசனை வந்துச்சு. அப்படி ஒரு யோசனை வந்து உள்ள முருகி இவர கண்ணில் இருந்து பாவம் செய்யக்கூடாது, சௌவாசி அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்ற அந்த சிந்தனையோட 2 சொட்டு கண்ணீர் வடிச்சாலே அவர் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சார். தௌபா என்ற அதுதான். தௌபா என்ற அந்த தௌபா பொழுவிக்கிற அமைப்பொண்டு இல்ல. அது சும்மா எங்களுக்கு ஒரு முறைய சொல்லி தரவே தெரியாத கூட்டமும் இருக்கே. பாவம் செய்ய தெரியும், தௌபா செய்ய தெரியும். செஞ்ச பாவத்துக்கு அதற்கு பொறுப்பு இல்ல. அவர் சொல்லி சொல்லி தாரத்துக்கு அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட தனிமைகள், அவங்களோட இரவுகள், அவங்க வெளிநாட்டுல போட்ட கூத்துகள், செஞ்ச பாவங்கள் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மறைச்சு செஞ்ச பாவங்கள் அது எனக்கு தான் தெரியும். அதனால 27ல இந்த தௌபா பொழுவிக்கிறேன் ஒரு முறை இருக்கிறேன். அது அந்த காலத்துல என்ன செலவுல தௌபா செஞ்சு கொள்ள தெரியா, எப்படி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தெரியா. அத ஏத கருத்து அப்படியே எதனால செஞ்சு கொண்டு சின்ன பிள்ளைக்கு மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறது அல்ல முறை. மக்களுக்கு நல்ல அந்த விளங்கப்படுத்தி தௌபா என்றா இதுதான், இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சாவே உங்களோட எல்லா பாவத்தையும் எல்லாம் மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே அவங்களே பழக்கணும். எங்கடா உங்களோட நிலைமை எப்படி என்றா எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லிக் கொடுத்து சொல்லி எவ்வளவு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தனித்தனிய கேளுங்க, தனித்தனிய கையேந்தி அல்லாக்க மண்டாடுங்க, கண்ணீர் வடிச்சு கேளுங்க. கூட்டத்தோட இருக்கக்குள்ள சில நேரம் அழுக வராது. கிட்ட இருக்கிறவன் பார்த்து கொண்டிருப்பான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் அழுத அவன் என்ன சரி யோசிப்பானே, ஷைத்தான் அங்கனுக்கே வந்துடுவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட ரகசியம் ரப்போட, எங்கட எல்லா விஷயங்களும் அவனோட, அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தௌபா என்றது ரொம்ப லேசாக்கி வச்சிக்கிறான். தௌபா பாவம் இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செஞ்சு அதுக்கு தௌபா செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு முறையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இல்லை. அப்படி ஒன்று இல்லை. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் தௌபா. உள்ள முருகி கண் கலங்கி உள்ளத்தால வேதனைப்பட்டு இன்றையோட நான் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாலே மன்னிச்சிடுவான். அப்போது லேசாக்கி வச்சுக்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே அல்லாஹ் சொல்றான், நீ உந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும், வானத்துல மேகம் வரைக்கும் நீ பாவங்கள் அவ்வளவு நிறைய செஞ்சு எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சேன்.
உலகத்துல இருக்கிற மண்ணுடைய அளவு மண்ண நெருக்கால கேளவே அவ்வளவு பாவம் செஞ்சு நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா இணை வைக்காத நிலைமையில என்னை சந்தித்தால் இந்த மண்ணுடைய அளவே மன்னிப்பு தந்துடுவேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாரக்கான ஒரு மாதத்தை தந்து அதுல மன்னிக்கிறதுக்கு ஒரு 10 நாளை விசேஷமா வச்சிருக்கிறான். அந்த நடுப்பகுதியில தான் நாங்க இருக்கிறோம். நாள்கள் வேகமா போகுது. சும்மா எங்கட வளம பேச்சுமாய் பாருங்களே, நோம்பு வந்தமா எப்படி ஸ்பீடா போகுது. இது வளம கதை, இது வளமையா சொல்றது. இதை சொல்லி சொல்லி இது வேலை இல்ல. நாள் விதியும் அந்திப்படும், அது நாள் போகும், மாசம் முடியும், வருஷம் முடியும், மவுத்து வரும். அதுதான் நடக்க போகுது. அதனால நான் எந்த அளவு இந்த நேரங்களை கொண்டு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறேன். இப்ப இன்றைக்கு நோம்பு எத்தனை யோசிங்க. இதுவரைக்கும் இந்த நோம்பை நான் எந்த அளவு பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து கொண்டேன், எந்த அளவு இந்த 5 நேர தொழுக, இந்த குர்ஆன் திலாவத், இந்த சதகா ஜகாத்துகள், நன்மையான காரியங்கள், இந்த தராவீஹுடைய தொழுகைகள், இதுல எவ்வளவு நான் கவனம் செலுத்தினேன். அதனால யாரையும் நாங்க குறை சொல்லி வேலை இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட சக்கராத், அவங்க அவங்களோட, அவங்க அவங்களோட கபூர் அவங்க அவங்களோட, கியாமத்துல பட்டோல அவரோட தான், அவரோட கையில தான் கொடுக்கப்படும். ஏண்ட தூக்கி மனைவி கிட்டயோ, மனைவிடைய தூக்கி ஏண்ட கையில தார இல்ல, அவங்க அவங்களோட கையில தான். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. வாசி பாருங்க, நீங்க செஞ்சது தான் இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களே முடிவு செய்யுங்க. அதனால எல்லாம் தனியத்தான் எங்கட விஷயங்கள் ஆசிரத்துல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி பிறந்தீங்களோ அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாள் பறந்துரும். மிஸ் பண்ணிட்டு சும்மா கை சேதப்படுற கூட்டத்தில் ஆகக்கூடாது. அதுதான் சிலவங்களோட விஷயம். சந்தர்ப்பம் இருக்கக்குள்ள பிரயோஜனப்படுத்திக் கொள்ற இல்ல, வாய்ப்பு இருக்கக்குள்ள அதை பாவிச்சு கொள்ற இல்ல. அது எதையாவது யோசிச்சு நேரத்தை காலத்தை கழிச்சுட்டு அது பொருள் கை சேதப்பட்ட என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தீன லேசாக்கி தந்திருக்கிறான், அமல் இபாதத்துகளை லேசாக்கி தந்திருக்கிறான். அதிகமான நன்மைகள் அள்ளி கொற்ற மாசம் ரமலானுடைய மாசம். சந்தர்ப்பத்தை வீணாக்கிறாம நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அடுத்த முக்கியமான விஷயங்கள், இந்த ரமலான்ல சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஜகாத். ஜகாத்ல எங்கட ஆட்கள் அதிகமா கொடுக்கிறது ரமலான்ல தான் ஜகாத். உண்மையிலே ஜகாத் என்றது நோம்புல அல்ல, கடமையானது. அது நோம்புல தான் கொடுக்கணும் என்றதும் இல்ல. மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல. காரணம், நோம்புல கொடுத்தா செய்யற நன்மைக்கு ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை கிடைக்கிறது ஹதீஸ்ல வந்துருக்கு. அதனால தான் ஜகாத் என்றது பர்லான அல்லாத ஒரு கடமை. அத நோம்புல அதை செஞ்சா 70 பர்லுடைய நன்மை கிடைக்குமே, அதுக்காக தான் நோம்புல ஆட்கள் கொடுக்கிறாங்க. ஏன்னா ஜகாத்துடைய தேவை உள்ள மக்கள் நோம்புல மட்டுமல்ல இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க, அது ஏதோ ஒரு இடையில ஒரு காலத்துல அவர் ஒரு மிஸ்கீன், அவர் ஒரு ஃபகீர், அப்படி ஒரு கேட்டகரியில ஜகாத்துக்குரிய ஆள், அதுக்கு ஒரு 1 லட்சம் தேவைண்டா நீங்க நோம்புல வாங்கன்னு சொல்லவே, அத அவருக்கு அந்த நேரத்தில் தாங்க கொடுக்கணும். சதக்கால கொடுக்க மிச்சம் நல்ல, எனக்கு சதக்கால கொடுக்கிற அளவுக்கு இல்ல, ஜகாத்துல இருந்தா ஏழும், ஜகாத்துல ஏழும் என்றால் ஜகாத்துல கொடுங்க, உட்படுத்துங்க. ஜக்காத்த வார நோம்புக்கு கொடுக்க வைக்கிற ஜக்காத்தை இப்ப கொடுக்கலும். இந்த வருஷம் ஜக்காத் கொடுத்து முடிஞ்சு, தல நோம்போட எல்லாம் கொடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஜக்காத் அடுத்த நோம்புக்கு தான் வரும். எனக்கு ஏழும் வார வருஷத்துல கொடுக்க வைக்கிற ஜக்காத்துல கொடுத்து கொண்டு போக சதக்கால எல்லாத்தி கொடுங்க. ஜக்காத்துல செலவு வைக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஜக்காத்தாலே தான் செய்ய பார்க்க. சதக்கால செய்யறதையும் ஜக்காத்தால தான். அந்த ஜக்காத் கொடுத்தே ஆகணும். அது உங்களோட சொத்து செல்வத்தை வைக்கிற ஊத்த கூப்ப, தெளிவா சொல்றேன், அது கொடுத்தே ஆகணும். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல, அதுக்கு பொதுவான அமைப்புல மன்னிப்புகள் இல்ல, கொடுத்தே ஆகணும். அத கொடுக்க இல்லையா உங்களோட மக்கிய சொத்தை எல்லாம் சேர்த்து அழிக்கும். அது சொல்லுவோமே, நாங்க இந்த அவிஞ்ச தக்காளி அக்கவுண்ட் இருந்தா அது மக்கள் எல்லாத்தையும் அது ஆக்சிஸ் மக்கள் உள்ளப்பட்ட எல்லாம் பழுதா போற மாதிரி ஹதீஸ்ல அப்படித்தான் வந்துருக்கு.
மன் அதா ஜகாத மாலி ஃபகத் ذهب شره. யார் அவருடைய சொத்துடைய பணத்துடைய ஜகாத்தை கொடுத்துட்டாரோ சொத்து செல்வத்துக்கு வர இருந்த அழிவு நாசம் அந்த ஜகாத்தோடயே போயிட்டேன்னு சொன்னாங்க. கடல்ல அல்லது கரையில சொத்து செல்வத்துக்கு அழிவு வருவதேடா ஜகாத்தை நிறைவேற்றாதனால தான் வருவதே என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த ஜகாத்தால அல்லாஹ்க்கு எந்த பலனும் இல்ல. அல்லாஹ் இந்த கடமைகள் எங்களுக்கு கடமையாக்கினது எங்கட பாதுகாப்புக்கும் எங்கட சொத்து செல்வங்களோட பாதுகாப்புக்கும் எங்கட சொத்து செல்வங்களோட முன்னேற்றத்துக்கும் பரக்கத்துக்கும் தான் கடமையாக்கினான். அதை விளங்கினா சரி. நிறைய பேர் இந்த ஜக்காத்தை ஒளிஞ்சு விளையாடுறாங்க. நான் விளங்குற மாதிரி சொல்றேன். அவங்க ஜக்காத்தை இது தப்பி கொள்றதுக்கு வழி தேடுறாங்க. அதுக்கேற்ற மௌலை மாத்த போயிட்டு பத்துவா கேட்டா அரை குறை கேட்கிட்ட கேட்டா அவர் இங்க அது மாதிரி தான் பதில் தருவார். அதனால நீங்க பத்துவாக்கள் கேட்க போல சட்ட திட்டங்களை கேட்க போல தகுதியான நல்ல ஆழமான அறிவுடைய தக்வாவுடைய ஆகிரத்துடைய உலமாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. உலமா துனியா உலமா உலாகிறா. துனியாவுடைய உலமாக்கள் ஆகிரத்துடைய உலமாக்கள். ஆகிரத்துடைய உலமாக்கள் கிட்ட உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை கேளுங்க. அப்பதான் சரியானதை சொல்லி தருவார். மஹப்பத் இல்லாம போட்டும் பிரச்சனை இல்ல, அவர் என்னைய வெறுக்கட்டும் பிரச்சனை இல்ல, அவர் எனக்கு தார ஹதியாக்களை தராம இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வோட சட்டத்தை சொல்லித்தான் தீருவேன். அதுதான் தேவை. அதை கொண்டுதான் அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும் எங்களுக்கு. அதனால ஜக்காத்ல இருந்து நலூரத்துக்கு தப்புறத்துக்கு வழி பார்க்காம இன்னும் கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கும். ஜக்காத் கடமையானவங்க கட்டாயம் அவங்களோட ஜக்காத்தை உரிய காலத்தை கொடுக்கணும். இப்ப நாங்க சில நேரம் செக்க போட்டு கொடுக்கிறோம். ஜக்காத் நான் நோம்புல தான் என் டைம் செக்க கொடுக்கிறேன் ஜக்காத்துக்கு. அது 2 மாசத்துக்கு தான் அந்த செக் டேட். அப்ப நான் அது உடனே கேஷ் ஆக்கேலுமா? ஏலாதே. பேங்க்ல போயிட்டு கொடுத்தா உடனே சொல்லி தர மாட்டானே. அது கேஷ் ஆக போகுது 2 மந்த்ஸுக்கு பின்னால. அப்ப இவர் ஜக்காத்து கொடுக்கிறார், 2 மாசம் பிற்படுத்தி கொடுக்கிறார். சட்டப்படி பார்த்தா நாங்க யோசிப்போம், எல்லாருக்கும் அல்லாஹ் விளப்பத்தை தந்திக்கிறாங்க. அப்படி இல்ல, கேஷ் செக் கொடுக்கறீங்க பிரச்சனை இல்லை, மாத்திக்கொள்ள. அப்படி இல்லாம பிற்படுத்தி டேட் செக் கொடுக்கிறது அது பொருத்தம் இல்ல, முறை இல்ல. ஜக்காத்தை பிற்படுத்துறார். ஜக்காத்தை முற்படுத்த அனுமதி இருக்கே ஒழிய பிற்படுத்த அனுமதி. அதனால வேளாண் சொல்ல ஜக்காத்துடைய விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். அடுத்த விஷயம், எங்களோட எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க, கொடுக்கல் வாங்கல், சாமான் எடுத்துக்கொண்டு போனாங்க, கடனுக்கு லாஸ் ஆகிட்டார், நஷ்டவாளியா போயிட்டார், இல்லாமல் ஆகிட்டார், அவருக்கு 4 பேர் ஏதோ ஊத்திட்டாங்க, மோசடி செஞ்சிட்டாங்க. இவர் நல்ல ஆள் தான், நல்ல ஆள். ஆனா இவர்கிட்ட இருந்து எடுத்தவங்க அவங்க ஏதோ மோசடி செஞ்சிட்டாங்க. இந்த மனுஷன் அப்பாவி மனுஷன், வேற வழி இல்லை. இவர் எங்களுக்கு கடன் தர இருக்கி, எங்களுக்கும் பொதுவா அவற்றை 5 லட்சம் வச்சுக்கோங்களே, மொத்தமா மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கும் கஷ்டம். அது அந்த கெப்பாசிட்டியில நாங்க இல்ல. சரி, அப்படி இல்லையா இப்ப இவருக்கு என்ன செய்யணும்? ஜக்காத்துல ஏழும் சும்மா நாங்க கணக்க போட்டுக்கொண்டே இவர் 5 லட்சம் தரைக்கு அதை மன்னிச்சாச்சு அப்படி என்று எழுதி கொண்டு போக இயலாது. அவரை கூப்பிட்டு, இங்க வாங்க, நீங்க எனக்கு 5 லட்சம் ஜக்காத் தர இருக்குது, இதாங்க நீங்க என்ன ஜக்காத்தை தரணும், அது உங்களோட கடமை. நீங்க இப்ப கடனாளி ஆயிக்கிறீங்க, ஏட ஜக்காத்தை உங்களுக்கு தாரன், நீங்க எட கணக்கு ஜக்காத்தை எனக்கு தர வேண்டிய கடனை தந்துடுது. இப்படித்தான் முறை, சரியான முறை. அதுலயும் உங்களுக்கு ஏதாவது சரி 5 லட்சத்தை நான் ஒரு 50,000 அல்லாவுக்காண்டி விட்டு கொடுக்கிறேன், 4.5 லட்சம் நீங்க எனக்கு தரணும் என்ற அடிப்படையில செய்யலாம். அந்த மனுஷன் உண்மையிலேயே கஷ்டவாளி, அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவர், அவர் 5 லட்சம் உங்களுக்கு தர இருக்கி, நீங்க ஒரு 6 லட்சத்தை கையில கொடுங்க, கொடுத்து செல்லுங்க. 7 வேண்டாம், 1 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, பாக்கி 5 லட்சம் ஏழு ஜக்காத் அதை தந்தது. அந்த மனுஷனுக்கும் அவரு ஜக்காத்துக்கு உரிய ஆளை, இப்ப கஷ்டத்துல இருக்கிற ஆளை அவருக்கும் கொடுக்கணும் ஜக்காத். உங்களோட ஜக்காத் ரிட்டர்ன் வந்த உங்களோட கடன் வந்த மாதிரி இருக்கும், அவரை கடன்ல இருந்து கலட்டி விட்ட மாதிரி இருக்கும், அவருக்கும் ஏதாவது ஒரு ஹக்கு போனமா இருக்கும். அல்லாஹ் சந்தோஷப்படுவார், அல்லாஹ் சந்தோஷப்படுவார். இத மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்துல யோசிச்சு நாங்க சட்ட திட்டங்களை ஏண்டா ஆசை, நான் எப்பயும் விருப்பம், எவ்வளவு காலமா எங்கள்ட இங்க பஜார்ல ஒரு பத்துவா சென்டர் ஒன்று அமையணும், தகுதியான உலமாக்கள் ஒரு 3 பேரை வைக்கணும், நல்ல சம்பளம் கொடுக்கணும், வெள்ள 10 மணியில இருந்து 5 மணிக்கு மட்டும் அந்த உலமாக்கள் இன்னைக்கு இருக்கணும்.
பஜார்ல உங்களோட வியாபாரம் இதோட சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கம் உள்ள உலமாக்களா இருப்பாங்க. அவங்க அது ஜெமியாவோட வரையணும் என்ற மிச்சம் சிறப்பா இருக்கும். நாங்க இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். எவ்வளவு பேர் விளப்பம் இல்லாம வியாபாரம் செய்யறாங்க, எவ்வளவு சாமான் அலப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு விளப்பம் இல்ல, கேட்க தெரியா, கேட்கறதுக்கு இடம் ஒன்று இல்ல, ஏற்பாடு ஒன்று இல்ல. அப்ப பொறுப்புகள் வைக்கிற நாங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். மேலான சகோதரர்களே, என் உள்ளத்துல ஒதுக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு அமானிதம் என்ற அடிப்படையில சொல்றேன். பொறுப்புகள் இருக்கிறவங்க இதை பத்தி கட்டாயம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பொறுப்புகள் இருக்கிறவங்க எங்கட துனியாவை யோசிக்கிற மாதிரி, எங்கட வியாபாரத்தை யோசிக்கிற மாதிரி, உலக விஷயங்களை யோசிக்கிற மாதிரி, அதனுடைய முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யற மாதிரி, தீனுடைய முன்னேற்றங்கள் என்னையால அல்லாஹ் 4 நல்ல காரியத்தை செய்யணும் என்ற கபருக்கு தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். சதகா ஜாரியா, தொடர்ச்சியா நன்மை கிடைக்கிற வேலைகள் இதெல்லாம். இது மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. யோசிச்ச மேலா எந்த நாளும் எல்லாரும் செய்ததே செஞ்சு கொண்டிருக்கிறது அல்ல. அதுபோல செய்யுங்க. அதோட இன்னும் புதிய யோசிங்க. எவ்வளவோ இருக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல செயல்கள், அதுக்குள்ள ஏற்பாடுகள், தகுதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அதுக்குள்ள தந்திருக்கிறார். வேலை ஒன்று துப்புரவா முறையா கணக்கு வழக்குகள் செய்யறவங்களும் நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்கன்னா மக்கள் அள்ளி தருவாங்க. அவங்களோட கையில ஒப்படைப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா பார்க்க தேவையில்லை. வேலை துப்புரவா நடக்கும், கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கும். இந்த பொது வேலைகள் வைத்த வழக்கிறதுக்குள்ளது அல்ல. பொது வேலைகள் மதரசா இருக்கேலும், பள்ளியா இருக்கேலும், பவுண்டேஷன்களா இருக்கேலும், எதுவா இருந்தாலும் அது மிச்சம் பேணுதலாக, மிச்சம் கவனமாக பொது சொத்துல நடந்து கொள்ள வேண்டிய தேவை. அப்பதான் அந்த இடங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கும் கிடைக்கும். பொது சொத்துல ஒருத்தர் எவ்வளவு பேணுதலா இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வார். இது நான் பொதுவா சொல்றேன். இந்த மஸ்ஜிதுக்கு 10,000க்கு மேல மக்கள் ஜும்மாக்கு வராங்களாம். அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருது. ஒரு செய்தி தான் நான் கொடுக்கிறேன். அதனால மேலான சகோதரர்களே, வரக்கூடிய காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் எங்களோட சர்ச்சி போர்டுகள்ல இருக்கிறவங்க அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இவங்க எல்லாரையும் கபூல் செய்யணும். நல்ல வேலைகள் எங்களோட பஜார் முழு உலகத்துக்கு முன்மாதிரியான பஜாரா இருக்கணும். எங்களோட கொழும்பு பஜார், இந்த மஸ்ஜித் முழு உலகத்துக்கு முன்மாதிரியான மஸ்ஜிதாக அமையணும் என்பது எங்களுடைய ஆசை. ஏழாமை இல்ல, முயற்சி செஞ்ச வேண்டாம். மஷூராக்கள் பண்ணி திட்டமிட்டு நிறைய வேலை செய்ய அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்த முக்கியமான விஷயம் வேளாண் சகோதரர்களே, ஜக்காத்துல பலர்கள் விக்கிர நோக்கத்தோட காணிகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓட்டுற வாகனம் அல்ல, ஓட்டுறதுக்கு 3 வாகனம் இருந்தா அதுக்கு ஜக்காத்து இல்ல. விக்கிறதுக்கு என்று வாங்கி வச்சிருக்கு. நல்ல விலை வந்தா வேறு விற்பார். காணி வாங்கி போட்டிருக்கிறாங்க, விற்க அந்த அதுக்கெல்லாம் கட்டாயம் ஜக்காத்து இருக்கு. வெறுமனே லேண்ட் பிசினஸ் பண்றதுக்கு ஜக்காத்து இல்லையா? அப்ப சிலவு கேட்கிறாங்க, அது என்ன அதுக்கும் ஜக்காத்தா என்று கேட்கிறாங்க. கட்டாயம் இருக்குது ஜக்காத். ஏன்னா வியாபார நோக்கத்தோட அவங்களோட இவங்களோட கையில கல்லிய கொடுத்தா இன்றைக்கு அது நம்பிக்கை இல்ல. காணி வியாபாரம், லேண்ட் பிசினஸ் தான் நல்லம் என்ற யோசனையோட பலர்கள் காணிகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஜக்காத்ல கணக்கு பார்த்தே ஆகும். அப்படி எல்லாம் சரியா ஒவ்வொருத்தரும் ஜக்காத்த கணக்கு பார்ப்பாங்க. எங்கட இந்த ஜக்காத்துல மக்கள், இந்த வறிய மக்கள்கிட்ட பிரச்சனையை முடிக்க அதோட கண்ணியமான சோழ. அதனால அதை கட்டாய கவனத்தில் தோணும். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க தான் 95% நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க அதிகமானவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க. எங்க கடையில வேலை செய்யறாங்க 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுல 1-2 பேர் இருக்கணும். சில நேரம் அவங்களோட எல்லா நிலைமையும் நாங்க விலகி கொள்ளும். நீங்க கொடுக்கிற 60,000 அவர் வீட்டு கூலி வீட்டுல இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன வீடொண்டே 25-30,000 இல்லாம கூலி இல்ல. அதுவும் எங்கேயாவது ஒரு மூலையில உள்ள ஊடாயிக்கும். அப்ப இவருக்கு 60,000 மாசம் 30,000 அதுக்கும் கொடுத்து இவர் 30,000 குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்கிறது? செலவுகள் எவ்வளவு? மேலான கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வெளியில உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறோம். எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஜக்காத்துக்கு 100% தகுதியானவங்க அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உள்ளங்கள்
வேதனைப்படுவது. ஹஜ்யார் அங்க கொடுக்கிறார், இங்க கொடுக்கிறார், அப்படி எல்லாம் செய்யறார். எங்கட நிலைமை இப்படி ஹாலாத்தாயிருக்கு. அதனால உங்களுக்கு உழைச்சி தாரவங்க, உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, அவங்களும் நம்பிக்கையா முறையா நடந்து கொள்ளணும். அவங்களோட பொறுப்பு வேற, அது தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். வேளாண் சொல்ல அவங்க ஜக்காத்துக்கு தகுதியான. அதனால நான் முந்தைய ஞாபகப்படுத்திக்கிறேன், உங்களோட போனஸ் வருஷத்துக்கு ஒரு ஹக் கொண்டு கொடுப்பீங்களே, அந்த போனஸ் ஜக்காத்தா பாவிக்காதீங்க. ஜக்காத்தால உங்களோட போனஸ கொடுத்துடாதீங்க. போனஸா கொடுங்க. ஜக்காத் ஒரு வெளியுள்ள ஒருத்தர் கொடுக்கிற மாதிரி ஜக்காத்த கொடுத்துருங்க அவருக்கு. நான் உங்களுக்கு இவ்வளவு தாரம் தானே, சம்பளம் இவ்வளவு, போனஸ் இவ்வளவு, அதோட இன்னும் இவ்வளவு, அதெல்லாம் வச்சு வேலை வாங்கல அவர்கிட்ட. அதான் நியாயம், அது குற்றம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சிலவங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றாங்க கமிஷன் தாரன், சின்ன சம்பளத்தை கொடுத்து உடைய வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் தருவன். அவரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது வார கஸ்டமரை பேசி கதைச்சி ஒரு சாமான எடுக்க வந்தவரை 3 சாமானத்தை வித்து கமிஷன் அவர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், எனக்கு மாசம் எவ்வளவு கிடைக்கும், அதை கொடுக்கிறே இல்ல. அநியாயக்காரர்கள். எந்த ஒப்பார் இப்படி நடந்து கொள்றாங்களோ அவங்களோட தொழில் வியாபாரத்தை பரக்கத்தை எதிர்பார்க்கலாம். பரக்கத் என்பது கண்ணுக்கு விளங்காத உண்டு, அது 100க்கு 100 அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வரக்கூடிய உண்டு. பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும். எங்கேயாவது ஒரு வழியில உடைச்சுட்டு கொண்டு போகும் சம்பாதிப்புகள், ஏதாவது ஒரு சோதனைக்கு மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் யாருக்கும் அப்படி நடத்தக்கூடாது. இந்த ஜும்மாக்கள் பயான்கள் அல்லாஹ் ரசூலுடைய சகல புத்திமதிகளும் எங்கட பாதுகாப்புக்கும் எங்கட நலவுக்கும் எங்கட முன்னேற்றத்துக்கும் தான். அதுக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால நாங்க அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை இல்லையே மேலான. அதனால கட்டாயம் தனக்கு கீழே உள்ளவரோட எப்படி நடக்க சொன்னாங்க, நீங்க சாப்பிடுறத சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத உடுக்க கொடுங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்கு கீழைக்கிறார், அல்லாஹ் நாடினா அவருக்கு கீழே உங்களே அல்லாஹ் ஆக்கேலும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும், உங்களோட சகோதரர்கள் உங்கள்ட்ட வேலை செய்றவங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான சகோதரர்களே, நிறைய தேவையில இருக்கு, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த குடுக்கிற யாராவது ஒருத்தரோட பேசி பாத்தீங்கன்னா விளங்கும், அவருக்கு விடிஞ்சா அந்திப்பட காட்டி கால்ஸ் தான். எங்கட இந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஒத்தரால குறிப்பிட்டவங்களால எவ்வளவு தான் செய்யலும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்த வேண்டாம், நிறைய நல்ல வேலைகள் செய்யலும். அடுத்தது வியாபாரங்கள்ல முறைய சிலவங்க நினைக்கிறாங்க, இந்த இப்படி செஞ்சாதான் கூட சம்பாதிக்கணும். இன்னொத்தண்ட வியாபாரத்தை பறச்செடுக்கிறது. ஒருவர் சாமானத்தை வாங்கிக்கொண்டு ஒரு இடத்துல போறார், ஒரு இன்னொரு கடையில் இருக்கிறவர் கேட்கிறார், இது என்ன எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்க. அல்லாஹ் கூட கொடுத்து எடுத்துட்டீங்க, 2000 ரூபாய்க்கு எனக்கிட்ட இருக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்க, அதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து சாமானத்தை இவர் நினைக்கிறார், இந்த முதலாளி இவர் நினைக்கிறார் இப்படி வியாபாரம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலுமே, நாசத்துக்கு வழிய செய்கிறார், மண்ணை கூட்டிக் கொள்றார். விளங்குற மாதிரி சொல்றேன், இவர் முன்னேற்றத்துக்கு வழி செய்ய இல்ல, இவர் அழிவுக்கு வழி செய்கிறார். எங்களுக்கு நல்ல ஹதீஸ் எவ்வளவு தெளிவா வந்திருக்கு. ஒரு வியாபாரம் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றா எங்களுக்கு விளங்குது, அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கூற இயலாது. அவரு பேசி எடுத்தா சரி, எடுக்க இல்லை என்று விளங்கினாத்தான் எனக்கு வைத்து அவரோட பேச்சு கல்யாணம் மாதிரி தான். ஒரு மாப்பிள்ள ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு விளங்குது இவர் நல்ல ஒரு மாப்பிள்ளை உண்டு, இவர் இடையில பேசி கொத்தி எடுக்க அனுமதியே இல்லை, ஹராம் அப்படி செய்யறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவன் பௌத்தில் அடிச்சு இவனுக்கு குழிய வெட்டி அவனை மாற்றி கொடுத்து இவனை சிக்க வச்சு நாங்க முன்னேறணும் நினைக்கிறது இருக்கிறே, இது கியாமத் வரைக்கும் நடக்காது. இல்ல அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதுதான் இது. அதனால அல்லாஹ் திருப்ப செய்வான். காலங்கள் நேரங்கள் போகுது, ரமதானுடைய மாதம். அடுத்தது எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சம்பளங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மேலான இந்த மதரசா மஸ்ஜிதுகள் இருக்கிற இமாம்கள் மாதியன்கள்ட்ட சம்பளத்தை பார்த்தாவே அல்லாட காவல். 24 மணித்தியாவது அவர் பள்ளியில இருக்கணும். கொடுக்கிற சம்பளம் 55,000 60,000 இப்படி சின்ன சம்பளங்கள். அவங்களுக்கு ஒரு இபிஎஃப் இல்லை. நான் முன்ன நாள் ஒரு ஒஸ்தாதோட பேசிக் கொண்டிருந்தேன். அவர் 18 வருஷம் ஒரு மதரசால ஒஸ்தாதா இருந்திருக்கிறார், ஓதி கொடுத்திருக்கிறார். இப்ப அவரு நோயாளியும் ஆவிட்டார்.
அவர் மதரசாலை என்று இப்ப நின்று கொள் என்று கேட்டிருக்கிறார். அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாவிட எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு நான் கேட்ட உங்களுக்கு எவ்வளவு தந்தாங்க என்று 2 லட்சம் தந்தாங்க. 18 வருஷம் வேலை செஞ்சுட்டு மதரசாலையில நிற்கிறார். அவர்கிட்ட 7 நிலம். அப்படி கண்ணியமான சகோதரர்களே 2 லட்சத்தை கொடுத்து அவளை கண்ணியப்படுத்தி எல்லாம் அனுப்பிக்கிறாங்க. இபிஎஃப் ஒன்று இல்ல, பென்ஷன் ஒன்று இல்ல, ஒன்றும் இல்ல. இதுதான் ஹாலாத் எங்களோட சமுதாயத்திடைய. பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். சும்மா நடத்துறது அல்ல, பொறுப்பெடுக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு மக்கள் கொடுக்க தயார், இவங்க அதை சரியா முறையா எடுத்து உரியவங்களுக்கு கொடுக்க தயார் இல்லை. அதுதான் கவலையான விஷயம். அவங்களுக்கு புள்ள குட்டி குடும்பங்கள் எவ்வளவு இருக்கு மேலான சவால். எப்படி தீன் முன்னேறும்? எப்படி பொறுப்புகளுக்கு நான் கேட்கிற கேள்வி, தகுதியானவங்க எப்படி பொறுப்புக்கு வருவாங்க? பொறுப்புகளுக்கு தகுதியானவங்க வர மாட்டாங்க. அவங்க பாப்பாங்க இந்த மதரசால போயிட்டு இந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டே நான் இப்படி சின்ன சம்பளத்தை எடுத்துக்கொண்டே ஏசி வாங்கிக் கொண்டே சீரழிஞ்சு கொண்டே ஆபீஸ் ஆலிம் 10-12 வருஷம் இல்முக்கே காலத்தை கழிச்சு நான் இப்படி எல்லாம் சீரழிய தேவையில்லை. அதை விட நல்ல பேமெண்ட்ல போயிட்டு வியாபாரம் செய்யறது. அதால சில நேரம் அவரு முழுக்க வியாபாரத்துக்கே ஆவிட்டாரேண்டா அவர் பாடமாக்கிற குர்ஆன் மறந்து போயிட்டு அவர் ஓதின கிதாப் எல்லாம் மறந்து அவரு துனியாதாரி ஆகிடுவார் கடைசியா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பொறுப்புகள் இருக்கிறோம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் என்றதுக்காக இந்த கருத்துக்களை சொல்றேன். சொல்லியும் ஆகணுமே மேலான சொல்லே. எந்த நாளும் சமாளிச்சு கொண்டு மக்களை சும்மா மேலால பூச்சிட்டு போவேலானே. உள்ள நிலைமைகள் மௌத்துவதும் எப்ப வரப்போவதோ தெரியா எங்களுக்கு. அல்லாஹ் எங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பான், அல்லாஹ்க்கும் பதில் சொல்லணும். அதனால் இது அமானிதம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு வைக்கிறேன். எனவே இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்கள், பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களை நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக. எங்களுடைய எல்லா ஆசியங்களையும் அறிஞ்சவன் நீத்தானே அல்லாஹ், மன்னிக்கிறவன் நீயா அல்லாஹ். எங்களை விட குற்றம் செய்தவர்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ். பெரிய பெரிய அநியாயக்காரங்களை மன்னித்து அவுளியாக்களாக்கி இருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய கடைசி காலத்துல தடமாறி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்க திரும்பினாலும் பாவம் யா அல்லாஹ். எங்களால பாதுகாத்துக் கொள்ள ஏழது யா அல்லாஹ். நீ தான் எங்களே பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். எங்களோட உள்ளங்கள்ல பாவத்தின் மீது வெறுப்ப போடியா அல்லாஹ். நீ உள்ளத்துல வெறுப்பை போட்டால் நாங்கள் பாவங்கள் ஈடுபட மாட்டோம் யா அல்லாஹ். அமல் இபாதத்துல இன்பத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட சிதையான தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட குடும்பங்கள்ல மௌத்தானவர்கள் பலர்கள், அவர்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய மண்ணறையை பொன்னறையாக்கி வைப்பாயாக. அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் எல்லோரையும் பயங்கரமான நோய்கள் இருந்து பாதுகாப்பாயாக. எங்களோட குடும்பங்கள் எத்தனையோ நோயாளிகள் யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல ஆபியத்தை ராகத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தர் ரிஸ்க்ல வர்க்கச் செய்ய யா அல்லாஹ். பலர்கள் நெருக்கடியோடு வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். குந்திரிக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் எல்லோருக்கும் வழி வசதிகளை செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ரமலானை சிறப்பாக கழித்த கூட்டத்துல எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. எல்லோரையும் தக்வாவுடையவர்கள் ஆக்கி வைப்பாயாக. நீ தந்த பிள்ளைகள், நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக. பிள்ளைகளுக்கு நீயே தர்பியத் செய்வாயாக.